வணக்கம். ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாதுவட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைய பாஜகவினுடைய தலைவர், தமிழக மாநிலத்தின் தலைவர் நயினார் நாகேந்திரன் பதவி ஏற்கும் பொழுதே சொல்லிட்டார், அண்ணாமலை மாதிரிலாம் என்னால் பேச முடியாது, எனக்கு பேச தெரியும், அந்த அளவுக்கு அவர் ஈக்குவலாக நான் பேச முடியாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கே ஒத்துக்கிட்டார். அதன் அடிப்படையில் தான் அவருடைய பேச்சுக்கள் வரக்கூடிய சமயத்தில் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக எந்த வகையிலும் இல்லாவிட்டாலும் கூட மற்றபடி நிதானமான பேச்சு, அமைதியான பேச்சு, மற்றபடி அதிகப்படி இல்லாத ஒரு பேச்சு. அண்ணாமலை அப்படி இல்லை. நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவர் ஒரு பதில் சொல்லுவார், அதிகப்படியாக நிறைய பேசிக்கிட்டே போவார். அப்புறம் பிரச்சனைக்குன்னு ஒரு விஷயம் வரக்கூடிய சமயத்தில் ஏகப்பட்ட கருத்து முரண்பாடுகள். அதனால தான் அதிமுக கூட்டணியை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் உடைஞ்சது காரணமே அண்ணாமலை தான். அது ஊரறிந்த உண்மை. அதே நேரத்தில் எடப்பாடிக்கு அண்ணாமலைக்கும் பிடிக்காத ஒரு விஷயம், ஒரே இனமாக இருந்தாலும் ஒரே சாதியாக இருந்தாலும் இருவருக்குள் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு. கொங்கு மண்டலத்தில் யார் தலைவர்? நான் தான். அண்ணாமலை நான் தான் அப்படிங்கிறது எடப்பாடி. இப்படி இருவருக்குள்ள அடிச்சு கொண்ட ஒரு விஷயம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலுமே கூட என்னடா அது அரசியலுக்காக நாம் ஒத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயமும் இன்னைக்கு வரைக்கும் வந்ததே இல்லை. சரி, அதுக்கு பின்னால் அவரை தூக்கி எறிஞ்சிட்டு நயினார் நாகேந்திரனை போட்டாங்க. அதன் அடிப்படையில் நேராக ஃப்ளைட்டில் பறந்து அமித்ஷா என்ன பண்ணார், உட்காந்து அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுத்தி வச்சுட்டு அவர் போயிட்டார். அப்புறம் அதுக்கு பின்னால் நயினாரன் நாகேந்திரனை தமிழக பாஜக தலைவராக அதையும் ஏற்பாடு பண்ணிட்டு அவரும் போயிட்டார். அப்புறம் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் இப்போதைக்கு பலவிதமான பிரச்சனைகள். அவர் அதிமுக பாஜக கூட்டணி அவர் போயிட்டார். போகிறப்பயே கூட்டணி ஆட்சி நடைபெறும் போயிட்டார். அப்புறம் அதுக்கு பின்னால் என்ன பண்ண முடியும்? ஆமாம், இல்லை அதிமுகவிலிருந்து ஒருவரை நாங்கள் செலக்ஷன் பண்ணி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிப்போம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பழையபடி உள்டாவாயிருச்சு. ஆமாம், கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி. தமிழிசை சவுந்தரராஜன் முதற்கொண்டு எல்லாருமே கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி தான். இது இன்னைக்கு எடப்பாடிக்கு வயிற்றில் புளியை கரைத்ததை போன்று, என்னடா இப்படி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ அவர் வேறு விதமான ஒரு திட்டங்கள் போட்டிருக்கிறார். எப்படியாவது பாஜகவை கலட்டி விட வேண்டும், ஆமாம் அப்படிங்கிற ஒரு திட்டம். எடப்பாடி ஒரு திட்டம் போட்டிருக்காரு, அதை போலவே அண்ணாமலையும் ஒரு சில திட்டம் போட்டிருக்கிறார் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலான விஷயமா போயிட்டுருக்கார். அதாவது அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கு எவ்வாறு பிடிக்கவில்லையோ அதே போல் அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்குமே இன்றைக்கி கருத்து வேறுபாடாக போய்கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு தலைவர் அப்படின்னா அவர் தான் எந்த ஒரு கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும். ஆமாம், அதை விட்டு போட்டு இடையில் பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் யார் தலைவர், அண்ணாமலையா நயினார் நாகேந்திரனா அப்படிங்கிற கேள்வி வருமா இல்லையா? இப்போ சமீபத்தில் கூட ஒரு கூட்டணி, அதிமுக கூட்டணி என்ன பொசிஷன் கேட்கக்கூடிய சமயத்தில் அதெல்லாம் கிடையாதுங்க. ஆமாம், அமித்ஷாவுடைய கருத்து எங்களுடைய கருத்து, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதே நேரத்தில் ஆட்சியிலும் பங்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டார். ஆனால் நயினார் நாகேந்திரனை கேட்கக்கூடிய சமயத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மேல்படி அந்த விவகாரம் எல்லாமே மேலிடம் பார்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பலான பதில் சொல்லிட்டு போயிட்டார். இதுதான் சரியான ஒரு விஷயம். நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் பில்டப்பாக பேச தெரியாது, அதிகப்படியாக பேச மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். அவர் உள்ளது உள்ளபடி சொல்லிட்டு மற்றபடி முடியாத பட்சத்தில் மழுப்பலாக பதில் சொல்லி தப்பிச்சு போயிடுவார். அதே நேரத்தில் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, எதையாவது ஒன்று அடித்து உருட்டிட்டு அந்த இடத்துல ஏதோ சொல்லிட்டு அப்புறம் பின்னால் மாட்டிக்கிறது, அப்புறம் பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தி அப்புறம் தானும் கெட்டு இருக்கிற கட்சியும் கெட்டு நாசமாக போகக்கூடிய ஒரு சூழல் அண்ணாமலை வெளிப்பாடு. அதன் அடிப்படையில் இன்றைக்கி அண்ணாமலைக்கு நயினார் நாகேந்திரனுக்கும் பிடிக்காத ஒரு சூழல். ஆமாம், அதனால் நயினார் நாகேந்திரனுடைய ஆதரவாளருக்கு மேலிடத்தில் புகார் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. புகார் பண்ணிவிட்டதாகவும் ஒரு தகவல். பாருங்க, அவர் நயினார் நாகேந்திரன் தான் தலைவர், அவர் பாட்டுக்கு அவர் தன்னுடைய பேட்டியை கொடுத்துட்டு இருக்கிறாரு, இவர் இடையில கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப யாருடைய கருத்து உண்மை?
நயினார் நாகேந்திரன் மழுப்பலான ஒரு கருத்து. ஆமாம், அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியா அப்படிங்கிறதுல அதெல்லாம் மேலிடம் கவனித்துக்கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி. அண்ணாமலை அப்படி இல்லை, கட்டாயமாக கூட்டணி ஆட்சியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே தான் அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடிய சமயத்தில் நயினார் நாகேந்திரன் பேட்டி கொடுக்கக்கூடிய சில சமயத்தில் நான் தலைவரா நயினார் தலைவரா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையே கேட்டார். நான் தான் சொல்லுவேன், யாராவது பேசக்கூடாது அப்படின்னு. இந்த கருத்தை நயினார் நாகேந்திரனே இப்போது சொல்லவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. என்றாலுமே கூட எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பாஜகவோடு கடைசி வரை கூட்டணி இருப்பாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இன்னைக்கு வந்தாச்சு. அதையெல்லாம் விட ஒரு கூட்டத்தில் குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டத்தில் பேசியிருக்கார் எடப்பாடி. 200 தொகுதிகள் நாங்கள் வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லிட்ட. அதாவது தமிழக மக்களின் அனைத்து கவலைகளுக்கும் அனைத்து தேவைகளுக்கும் தீர்வாக வேண்டும் என்று சொல்ல அமித்ஷாவின் வீட்டு கதவை தட்டித்தான் ஆக வேண்டும். அவருடைய வீட்டு கதவை தட்டி என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார். அந்த நேரத்தில் ஒரு யார் எந்த கட்சியின் தொண்டரோ தெரியவில்லை, ஒருவேளை அதிமுக தொண்டராக கூட இருந்துக்கலாம். அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடியின் செயல்பாடு பிடிக்கவில்லை என்பதற்கு இது உதாரணமாக சொல்ல முடியும். என்ன செஞ்சார் அப்படின்னா, செருப்பை தூக்கி காட்டுறார். உடனே ஒரு போலீஸ்கார் அவர் அப்படியே கூட இழுத்துட்டு போயிடுறாரு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு அதிமுகவுக்குள்ளே எடப்பாடிக்கு மிகப்பெரிய செருப்பை தூக்கி காட்டக்கூடிய அளவுக்கு எதிர்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தகவலாக போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட இந்த அளவுக்கு பேசக்கூடிய சமயத்தில் அமித்ஷாவுடைய வீட்டு கதவை தட்டித்தான் ஆக வேண்டும், தட்டுவது என்ன தவறு இருக்குன்னு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கும் பட்சத்தில் இவர் பாஜகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் போட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்க, சேலம் திமுக அவங்க காவி வேட்டி காவி சட்டை அனுப்பக்கூடிய ஒரு போராட்டத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம எடப்பாடி அட்ரஸுக்கு காவி வேட்டி அனுப்புறது. சரி, அவர் பாஜக அவனுடைய கொள்கை பரப்பு செயலாளராக மாறிவிட்டார் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு அனுப்பிச்சுட்டு, அந்த அளவுக்கு ஒரு பிடிப்பாக பாஜக அவை நோக்கி எடப்பாடி இருந்தாலுமே கூட அவர்களையும் கழட்டி விடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அண்ணாமலை மிக பயங்கரமான திட்டத்தை தீட்டி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு மிக வைரலான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. ஏன்னா நயினார் நாகேந்திரன் அது கன்ஃபார்ம், இவர் ஆல்ரெடி அதிமுக இருந்தவர், அதனால எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டார். ஆனால் அண்ணாமலை எடப்பாடி அப்படி இல்லை, ஆல்ரெடி எடப்பாடிக்கு பிடிக்காது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த கூட்டணி எப்படியாவது உடைத்து தீர வேணும். ஆமாம், எடப்பாடி நயினார் நாகேந்திரன் ஒற்றுமை கூட இருக்கக்கூடாது, அதிமுக பாஜக கூட்டணி இருக்கக்கூடாது. அதன் அடிப்படையில் தன்னுடைய கருத்தின் வெளிப்பாடை குண்டக்க மண்டக்க பேசிட்டு இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்கார் யார், அண்ணாமலை. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நயினார் நாகேந்திரனுடைய ஆதரவாளர்கள் மேலிடத்துக்கு ஏகப்பட்ட புகார் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் நயினார் நாகேந்திரனுக்கு கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயமா இன்னைக்கு போயிட்டு இருக்குது. இருந்தாலும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல பாஜக பலவிதமான தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட சொல்லிக்கிட்டு வர்றாங்க, எக்ஸப்ட் நயினார் நாகேந்திரன். ஆமாம், இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எடப்பாடியுடைய மனம் மாறாது என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்கிறது? அவரும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு வேறு கட்சி கூட்டணி அல்லது பாஜகவை கழட்டி விடக்கூடிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறார். காரணம், அதற்கு கட்டாயமாக அண்ணாமலையாத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறதான் இன்றைய மிகப்பெரிய ஒரு தகவலாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.